ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தராவில் பயங்கரமாக பல்பு வாங்குறாங்க. வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட 15-20 பேர்கிட்ட சுந்தரவலி அசிங்கப்பட்டு அவமானப்படுறாங்க. அதுவும் நம்ம நந்தினியால் அசிங்கப்படுறாங்க. இதனால் நம்ம நந்தினியை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்ம சூர்யா சார் அங்கே ஒரு திருப்பு முனையை வச்சுக்கிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 15-20 பேர் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா கம்பேரில் ஏதோ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பார்ட்டிக்கு ஒரு 15-20 பேரை கூப்பிட்டு இருக்கும்போது எல்லாருமே வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. வந்ததுலேருந்து நம்ம நந்தினி நார்மலாக எல்லோரும் எப்படி வேலை செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்றாங்க. இந்த சமயத்தில் 20 பேருமே எங்கள் சுந்தரவலியோட மருமகளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே இல்லை அவன் எங்கேயாவது சூர்யா கூப்பிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நந்தினி தான் மருமக அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இதில் நம்ம நந்தினி அவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த குக் பண்ணுறது வெடிச்சு போயிடுது. இதனால் உடனே சுந்தரவல்லி, மாதவி, சுரேகா எல்லாருமே நந்தினியை வேலைக்காரியை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்னன்னா, அறிவில்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம நந்தினி இல்லை தெரியாமல் நடந்துடுச்சுமா அப்படின்னு சொன்னாலும் 3 பேருமே விடாமல் நந்தினியை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே வேலைக்காரி தானே, அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம சுந்தரவல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து சூர்யா அங்கேருந்து வந்ததுமே மைடியர் பொண்டாட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம நந்தினி கிட்ட போகிறாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஷாக்காக ஆகிடுது. என்னடா இது மருமகளா, இது சுந்தரவல்லி மருமகளே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சாரி சுந்தரவல்லி, நாங்கள் தெரியாமல் நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடுங்கடி, தேவையில்லாமல் பேசாதீங்க, அவன் என் மருமகளும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சுந்தரவல்லிக்கு பிபி ப்ரெஷர்லாம் ஏறிடுது. ஏன்னா வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தது அங்கேருந்து சூர்யா வந்தது இல்லை இவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே எல்லாம் சுந்தரவல்லிக்கு அப்புறம் மாதவிக்குமே கோவம் வருது. ஏன்னா சூர்யாவோட ட்ராக் சரியில்லை. சூர்யாவுக்கு எங்கே நந்தினி ரொம்ப பிடிச்சிட்டு நந்தினி அந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தாங்க நம்ம மாதவி. இப்போ அதை மாதிரி தான் சூர்யா சார் பிளான் போட்டிருக்காரு. இதுக்கு மேலே பணம், பதவி, அந்தஸ்து, இது எல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இந்த தாய்க்குள் இந்த வீட்டுக்கு மகாராணியாக இருக்கிறத விட அன்பு மட்டுமே செலுத்தி அன்பாலே எல்லாரையும் ஆளணும்னு நினைக்கிறேன். நம்ம நந்தினியே இந்த வீட்டுக்கு மகாராணியை ஆக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாமே எனக்கு தானே சொந்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் யாருக்கு எழுதி வைக்கிறேனோ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு போது போயிட்டு அருணாச்சல கிட்ட சொல்கிறாங்க நம்ம சூர்யா சார், டேடி இந்த மாதிரி நான் நந்தினிக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லும்போது ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது சுந்தரவல்லிக்கு தெரிய வரும்போது தான் தெரிய போகுது பெரிய பூகம்பெல்லாம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.